சிரமத்திற்குரிய உலகம் அது. எங்கு பார்த்தாலும் சோகமான முகங்களையும் சோகமான காட்சிகளையும் சோகமான நிகழ்வுகளையும் பார்த்து மனிதன் தன்னை ஸ்ட்ரெஸ்ஸில் அல்லது தன்னை கவலையில் அதிகம் உட்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், கபர்களை பார்த்து மன்னரைகளை பார்த்து மனிதன் சொல்லுவான், நான் உன்னிடத்தில் இருக்க வேண்டாமா, வாழ்வதற்கு பதிலாக மரணத்தை ஆசைப்படுவான். இங்க அதுதான் மிக அதிகமான காட்சி. ஒரு மகனுக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கடைபிடி. உன்னை சோதனைகள் தாக்கும், சிரமங்கள் தாக்கும், எல்லா வகையிலும் நீ சோதிக்கப்படுவாய் இறைவனால். பொருளாதாரத்தை கொண்டு, செல்வம் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு, கல்வியை கொண்டு, நேரங்களை கொண்டு, உறவுகளை கொண்டு இறைவன் சோதிப்பான். வஸ்பிர் அலா மா அஸாபக், நலவில் தொடர்ச்சியாக இருந்து தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடித்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து இறை தொடர்போடு பொறுமை எதிர்கொள். இன்ன ذلك من عزم الأمور, மிக பலமான உறுதியான காரியங்களில் அது ஒன்றாகும்.